மிகவும் அழகானது என்பதை நாம் அறிவோம். ஆனால் வாழ்க்கையில் நாம் கிளியைப் போல இருக்கக்கூடாது என்பது சான்றோர் வாக்கு. காரணம், கிளி நாம் சொல்வதையெல்லாம் அப்படியே சொல்லும், அதிகம் பேசும். எனவே நம் வாழ்க்கையில் கழுகு போல இருக்க வேண்டும். காரணம், கழுகு மிகவும் அமைதியானது, விண்ணை தொடும் சக்தி படைத்தது, வலிமையானது. கழுகிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் பல உள்ளன. அவற்றில் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, கழுகின் குணாதிசயம். கழுகு மிகவும் உயரமான இடத்தில் பறக்கக்கூடியது. காகம், கிளி, குருவி போன்ற சிறிய பறவைகளோடு பறப்பதில்லை. காரணம், இந்த பறவைகள் கழுகையும் கீழ்நிலைக்கு கொண்டு வந்துவிடும். ஒரு கழுகு மற்றொரு கழுகோடு சேர்ந்து பறப்பதுதான் வழக்கம். கீப் குட் கம்பெனி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதை கழுகு சரியாக கடைபிடிக்கும். அதை நாமும் கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவது, கழுகின் பார்வை திறன். கழுகு பார்வை என்பார்கள். அதாவது கழுகு தான் இருக்கும் இடம் எவ்வளவு உயரமாக இருந்தாலும் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இரையை எளிதில் அடையாளம் காணும். காரணம், ஒரு மனிதனை விட 8 மடங்கு அதிக பார்வை திறன் கொண்டது. எந்த இடையூறாக இருந்தாலும், எத்தனை சவால்கள் வந்தாலும், தான் கண்ட இரையை பிடிக்கும் வரை தன் பார்வையை அகற்றுவதில்லை. நாமும் ஒரு இலக்கை அடையும் வரை சிந்தனைகளை சிதறவிடாமல் சாதிக்க வேண்டும். மூன்றாவது, கழுகு பயம் அறியாது. ஒரு கழுகு தான் தேர்ந்தெடுத்த இரையின் வலிமையை பார்த்து பயந்து அதன் முன் எப்போதும் மண்டியிட்டதில்லை. எப்படிப்பட்ட மிருகமாயினும் பயமின்றி அதனுடன் சண்டையிட்டு வெற்றி பெறும். பாம்பு, மான், புலி, சிறுத்தை போன்ற மிருகங்களோடு போட்டி போடவே விரும்பும். ஒரு பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கழுகு போல பயமின்றி அதை எதிர்கொள்பவரே வெற்றியாளர்களாக இருக்க முடியும். நான்காவதாக, கழுகு இடி, மின்னல், புயலை நேசிக்கும். கழுகு மிக உயரமாக பறக்கவே விரும்பும். அதைவிட இடி, மின்னல், புயலை கண்டால் மிகவும் உற்சாகமடைந்துவிடும். புயல் காற்று வீசும்போது அதை எதிர்கொண்டு சிறகை விரித்து மேகக்கூட்டங்களுக்கு மேல் பறந்து செல்லும். ஆனால் மற்ற பறவைகள் அனைத்தும் பயந்து நடுங்கி மரங்களுக்கு இடையில், மலைகளுக்கு அடியில் மறைந்து கொள்ளும். சாதனையாளர்கள் எப்போதும் சவால்களை கண்டு அஞ்சுவதில்லை. மாறாக சவால்களை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்கிறார்கள். ஐந்தாவது, கழுகின் போராட்ட குணம். பொதுவாக காகம் போன்ற பறவைகள் இறந்து போன மிருகத்தின் இறைச்சியை தான் உண்ணும். ஆனால் கழுகு உயிருள்ள, தன்னை விட வலிமையான மிருகங்களை எதிர்த்து போராடி அதை வென்று கொன்று இரையாக உண்ணும். தோற்றுவிடுவோம் என்ற கடந்த கால எண்ணங்களை மறந்து போராடி வெற்றி பெற என்னால் முடியும் என்று நம்ப வேண்டும். ஆறாவது, கழுகின் பராமரிப்பு. கழுகு முட்டையிட்டு குஞ்சு பொரிக்க ஒரு கூடு கட்டும். தன் சிறகுகளை உதிர்த்து மென்மையான மெத்தையாக மாற்றும். அதில் தன் குஞ்சுகளை வைத்து பராமரிக்கும். பறக்கவும் கற்றுக் கொடுக்கும். இறுதியில் ஒரு கட்டத்தில் கழுகு குஞ்சுகள் தன் தாய் கழுகுடன் கூட்டை விட்டு பறந்துவிடும். தக்க காலம் வரும் வரை காத்திருந்து பிறகு இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். ஏழாவது, கழுகின் பலவீனம் மற்றும் பலம். கழுகு முதுமையடையும் போது அதன் சிறகுகள் பலவீனமடையும். இளமை போல் வேகமாகவும் உயரமாகவும் பறக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு மலைப்பகுதியில் தங்கி சில காலம் ஓய்வெடுக்கும். அப்போது தன் சிறகுகளை மூக்கால் கொத்தி பறிக்கும்.
பாறையில் மூக்கை கொத்தி உடைத்து கொள்ளும். கால் நகங்களை உடைத்து கொள்ளும். சில நாட்களுக்கு பிறகு புதிய சிறகு, புதிய நகம், புது பொலிவுடன் உருவாகும். அப்போது முன்பை விட வேகமாகவும் புது பொலிவுடனும் பறக்க ஆரம்பித்துவிடும். நம் பலவீனத்தை கழுகு போல பலமாக்கி விவேகத்தோடு முன்னேறுவோம்.